நாவல் பழம் இங்கே பாருங்க, நாவல் பழத்தின் பொச்சோடியே இருக்கு. காட்டுங்க இருவான திருப்பி பொச்சோடி. வந்து கிரீன் கவுஸ். ப்ளூ கவுஸ். இது வந்து ரெட் கவுஸ். And all teachers and children வாணி அடக்குங்க. குயிக் 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 குயிக். வாணி குட்டி ஓடு 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 ஓடு. வாணி ஓடு வாணி ஓடு. வாணி ஓடு 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 ஓடு. ஓடடி போட்டு ஓடு போட்டு ஓடு. பூவன் மகள் முதலாம் இடத்தை தட்டிச் சென்று கொண்டிருக்கிறார். இவை வந்து கவர்னரி நிலன்புரி சங்க விளையாட்டுக்கு மிட்டங்கீன்ஸில் இருந்து வந்து புடவைக்கடை போட்டிருக்கணும். இவை வந்து கடை இல்லையாம், வீட்டை வச்சு செய்கிறவை. அவங்களோட டெலிஃபோன் நம்பர் சொல்ல போகிறீங்களாக்கா? சொல்லுங்க இருக்கா. 07575121244. திருப்பி இருக்கா சொல்லுங்க. 07575121244. இந்த நம்பருக்கு அடிச்சிங்கன்னா அவாட்ட உடுப்புகளை வேண்டி கொள்ளலாம். மெயினாக மிட்டங்கீன்ஸில் இருக்கிறார்கள், இவாட்ட உடுப்புகளை வேண்டி கொள்ளலாம். நல்லா இருக்கு பார்க்க. நிலா ஓடு நிலா ஓடு நிலா நிலா ஓடு நிலா ஓடு 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 நிலா குட்டி ஓடடி 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 ஓடு. Oviya Ravindran, 600 Ravindran. Can you make your way to the ground, please? 9 வயது ஆண்கள் 7 வயது வரை சாப்பிட்டு நடைபெற்று முடிந்திருக்கிறது. எனவே அடுத்த பெண்களுக்கான சாப்பாடு நிகழ்வுகள் நிலா குட்டி ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. நிலா பாஸ் ஓடு 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 ஓடு. நிலா ஓடுங்க அடுக்குங்க. நிலா குயிக்க நிலா குயிக் ஓடு ஓடு ஓடு. நிலா ஓடு நிலா குட்டி ஓடு 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 விட்டியம்மா ஓடு 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 ஓடு. Come on, Yanni. இதுதான் பகீஸ்வரன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கவர்னரி தமிழர் சங்கத்தில் ஒரு பெரிய தலி உண்டு. இதுதான் கவர்னரியில் அன்பு கண்ணன் மற்ற வேறு இன்னொரு பேர் இருக்குல்ல, என்ன பேர்? சேர சோழ பாண்டிய ரெண்டு. ஆரம்ப சமத்துக்கு வருகிறோம். இப்பொழுது ஆசிரியர்களுக்கான சமநிலை ஓட்டத்திற்கு ஆரம்பமாக இருக்கிறது. தயவு செய்து அனைத்து போர்க்காலங்களிலிருந்து பார்வையாளர்கள் விலகி இந்த சமநிலை ஓட்டங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
இவர் தான் திருவரங்கம். கவர்னியில் எங்கே விளையாட்டு போட்டி நடந்து திருவரங்கன் ஓட்டம் நடந்தால் இவர் தான் எப்பவும் ஃபஸ்ட் ஆவார் ஒரு ஆள். அதே மாதிரி லேடிஸில் நடந்தால் இந்த வைஃப் தான் ஃபஸ்ட் ஆவாரவா. பார்த்தீங்கன்னா இவர் அழகண்ணி என்று சொல்லி கவர்னரி மார்க்கெட்டில் சவுத் ஏசியா என்ற ஒரு கடை வச்சிருக்கிறார். அவற்றாடியில் இந்த மரக்கறிகள் எங்களோட இலங்கை இந்தியா நாட்டுக்கு தேவையான அனைத்து சாமான்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். அவர் இன்றைக்கு வந்து கவர்னரி நலன் பிடிச்சங்க விளையாட்டு போட்டியிலே தனது கடையை கொண்டு வந்து போட்டிருக்கிறார். பாருங்க, நொங்கில இருந்து ரம்புட்டான், இளநீ, மற்ற பாருங்க சிவத்த வாழைப்பழத்திலேருந்து எல்லாம் இருக்குது. பாருங்க, உங்களுக்கு தனியாக காட்டுறேன். இங்கே பாருங்க, இளநீ வந்து அப்படியே பொச்சோடையே இருக்குது. காட்டுங்க இருவான திருப்பி பொச்சோடை. இங்கே பாருங்க, பொச்சோடை இருக்குது. இங்கே பாருங்க இளநீ, நாவல் பழம். இங்கே பாருங்க நாவல் பழத்தின் சைஸை. மாம்பழம், கொய்யா பழத்தின் சைஸை பாருங்க. அப்படியே பார்த்தா பப்பாசி பழம். நாட்டில் உள்ள எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. நாவல் பழம், இதர வாழைப்பழம். இங்கே இருங்க சிவப்பு வாரம் கப்பல் வாழைப்பழம். இவருங்க இது சிவப்பு வாழைப்பழம். இதுக்கு அப்படியே இதர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கப்பல் அப்படியே குழியோட இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வேறுங்க ரம்புட்டான் அப்படியே ஊரில் பார்த்த மாதிரியே இருக்கு. இங்கே தொகையாக வந்துருக்குது. சீத்தாப்பழம். சீத்தாப்பழமாம் இதுதான் உள்ளுக்கு அப்படியே பேப்பரில் வச்சுருக்கீங்கன்னா. இங்கே வேறுங்க பலாப்பழத்தின் சைஸை பாருங்க. இவற்ற கடை வந்து மார்க்கெட்டுக்கே இருக்குது. சவுத் ஏசியா கவர்னரி மார்க்கெட்டுக்கு போனால் சவுத் ஏசியா ஃபுட்டில் என்ன மாதிரி சவுத் ஏசியன் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வேண்டின இளநீ எப்படி இருக்கு? நல்ல இளநீ, குடிச்ச மாதிரியே இருக்கு. உண்மையாவியா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. குடிங்க குடிங்க. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. இது அணி ஓடு ரெக் மாறாமல் ஓடுங்க. இது அணி ஓடு இது அணி ஓடு மூன்றாவது ஓடு. பெற்றோர் பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட நிகழ்வில் வெற்றியோ. முதலாவது பெற்றிருந்தார் திருமதி துஷ்யந்தி இதயகுமார். இரண்டாம் இடத்தை பெற்றிருந்தார் திருமதி ராதிகா திலீபன். மூன்றாம் இடத்தை பெற்றிருந்தார் திருமதி நிஷாந்தினி நிதர்சன் ஆகிய தொடர்ந்து ஆசிரியர்களுக்கான சமநிலை ஓட்ட நிகழ்வு போட்டியிலே வெற்றியீட்டிய ஆசைகளை வெற்றி பெற்று வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாம் இடத்தை பெற்றிருந்தார் திருமதி ரஜினி. வந்து பழைய மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஜட்ஜ்மார் கூடி போச்சு. இங்கே இழுக்கிறாக்களை விட ஜட்ஜ்மார் கூட நிற்கணும்.
விசிலுக்கு பிள்ளைகள் ரைட். இழுங்க அழுங்க அழுங்க. என்ன சின்ன பிள்ளையால் எடுக்குதுகள்? இழுங்க 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 இழுங்க. Not too small. No, no. That's it. பாண்டிய நிலத்தை சேர்ந்த செல்வன் மதியன் சவுந்தரராஜன், இரண்டாம் இடத்தை பெற்றிருந்தார் சேர நிலத்தை சேர்ந்த செல்வன் திசான் பராகரன், முதலாம் இடத்தை பெற்றிருந்தார் சேர நிலத்தை சேர்ந்த செல்வன் ரதுசென் ரவீந்திரன் ஆகிய மூவரையும் வெற்றி பீடத்துக்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இதற்குரிய சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கி கௌரவிக்குமாறு புகழ்ச்சி தமிழ் நரம்பு சங்கத்தினுடைய முன்னாள் சிரேஷ்ட உபதலைவரும் வைத்திய கலா நிபுணருமான வைத்தியர் சதானந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மதனி வாசன் உதயணன், ஸ்ரீனிவாசன் உதயணன், இளங்கோ வா இளங்கோ 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 நான் இளங்கோ இளங்கோ பிள்ளையா இளங்கோ 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 நான் இளங்கோ வரும் 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 இளங்கோ பிள்ளையாள். லேடிஸ் winner is ladies. ஆண்களுக்கான பெற்றோரின் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட நிகழ்ச்சி வெற்றியோர் முதலாம் இடம் மகாலிங்கம் திரரங்கன், இரண்டாம் இடம் ஸ்ரீனிவாசன் உதயணன், மூன்றாம் இடம் தம்பிராசா அசோக்குமார் ஆகியவர்களை வெற்றி பீடத்தில் வருகிறதற்கான அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றி சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கி கௌரவிக்குமாறு முன்னாள் சிரேஷ்ட உபதலைவரும் வைத்திய கலாநிதியுமான வைத்தியர் சதானந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். இப்போ சொல்றீங்க நான் கைத்துல தொடையில விடுறாங்க. வார 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 ரங் ரங் நீங்க வார. Hey! Yes, Canada! Hey! டாக்டர் கிட்ட வந்து விளையாட்டு போட்டியின் பின்புலத்திலிருந்து சர்டிஃபிகேட்டுகள் மெடல்கள் ரெடி பண்ணினாக்கள். இதை தான் பார்த்துக்கொள்ளுங்கள். தாயகத்திலிருந்து இங்கே வந்து இந்த சிறார்களை அழகிய முறையில் வளர்த்து அவர்களுக்குள் எண்ணங்களை புகுத்தி அவர்களை அழகு பார்ப்பதில் சிறந்தவர்கள் எங்கள் பெற்றோர்கள். செய்வோம். அவர் பல கற்பனைகளை தனது ஆழமான சிந்தனையில் வைத்திருந்து தான் ஒரு ஆப்பிள் மரமாகவும் தான் காற்றாகவும் குரங்கு மற்றும் இந்த குருவிகளுக்கு ஒரு புகலிடமாகவும் மீன் தங்குமிடமாகவும் இருக்கின்றேன் என்று அழகாக அவர் அருமையாக சொல்லி இருக்கின்றார். உண்மையாக துணிச்சலாகவும். எனவே நன்றியை தடுத்துக் கொண்டு நாங்கள் அடுத்ததாக மூவ் பண்ணுவோம். தம்பி, உங்கள் பேர் அழகிய பேரை இருக்கா சொல்லி முடியும். உங்கள் நேம் என்ன? ராஜராஜ சோழன் இல்லையா? நேம். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? இருக்கா உங்கள் திறமையிலேயே இருக்கா? காட்டுங்க.
இப்போதைக்கு எல்லா பேரின்ஸும் ஒரு கரதோஷத்தை நாங்கள் செய்வோம். அவரது ஆளுமை, அவரது கம்பீரம், அவரது வாள் எடுத்த வீரம் எங்களுக்கு இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு நீங்கள் ஆர் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களோட பெயர் என்ன? என்ன வடிவம் எடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது? நீங்கள் யார்? போலீஸ் ஆபீசரா? ஓஹோ, எனக்கு லைசன்ஸ் இல்ல. பிடிப்பீங்களா? என்னத்துக்காக பிடிக்க போறீர்கள்? ஓ, கார் லைசன்ஸ். கார் லைசன்ஸ் விட்டுட்டு வந்தா பிடிச்சிருவீங்களா? வேற என்னத்துக்காக படிப்பீங்க? கார் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் என்னட்ட ஒருக்கா செக் பண்ணணும். முடிஞ்சதோ தெரியல, எம்ஓடியும் முடிஞ்சதோ தெரியல. நீங்கள் என்னத்துக்காக என்ன பிடிப்பீங்க? புதுசா வந்து இந்த நாட்டுல நல்ல சேவை செய்யணும், நல்ல ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கணும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா உங்களுக்கு? இந்த போலீஸ் உடையை தாங்கி அவர்கள் இந்த சிறார்களுக்கு அழகிய எண்ணங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். தாங்கள் ஒரு போலீஸ் ஆபீசராக வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இந்த பெற்றோர்களுக்கு இவர்களுக்காக நாங்கள் ஒரு பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். கைதட்டி எங்கே ஒரு தரக்கிற சோதனை. நன்றி நன்றி நன்றி. மன்னரை தெரிவு செய்திருக்கிறோம். உண்மையிலேயே மிகவும் அழகாக அவருடைய ஆக்ஷன் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அந்த வகையில் அவருக்கு நம்ம 3வது கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி மூன்றாவதாக வரவேற்கின்ற ராஜராஜ சோழன் அவர்களுக்கான பதக்கம் அணிவித்து அவரை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பேரை தெரிவு செய்திருக்கிறோம். நினைக்கிறேன் ஒரு டீம் தானே நினைக்கிறேன். அதை விட உண்மையிலே சிலவன டஃபா இருந்தது. இந்த 3வது 2வது சூஸ் பண்ண அந்த பிள்ளைகளுக்கு 2வது கொடுத்த காரணம் இந்த உண்மையான வார்த்தைகள் கொஞ்சம் கூட வந்தது. கொஞ்சம் வித்தியாசமா அந்த தமிழ் வார்த்தைகள் கூட வந்ததால 2 பேரையுமே சூஸ் பண்ணி இருக்கிறோம். வாழ்த்துக்கள். அந்த வகையிலே முதலாவது எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். நரமாக வந்து நின்ற இந்த சிறுவனின் முதல் பரிசை தட்டி செல்கிறார். அவரிடம் கொஞ்சம் வியந்தது. நாங்களா சில கேள்விகளை கேட்டாங்க. அவர் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உடனே எல்லாத்தையும் வடிவா சொன்னவர். அந்த வகையில் அவருடைய பெற்றோர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். அதே நேரம் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை தந்து உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் எங்களது பிள்ளைகள் ஏதாவது இருந்தால் பொறுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இரண்டாவது பெற்ற ஆண்கள் அணியினரை அன்போடு அழைக்கின்றோம். போட்டியிலே 2வது பெற்ற ஆண்கள் அணியினரை அன்போடு அழைக்கின்றோம். போட்டியிலே வெற்றி பெற்ற ஆண்கள் அணியினரை அன்போடு அழைக்கின்றோம். தயவு செய்து 2வது Campione del mondo. Amma appa è venuto. Welcome. Subscribe to Tamil Media. Like, subscribe, comment and like. Thank you.